சிவசேனா கட்சியுடன் உறவு எப்போதும் முறியாது என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறினார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிவசேனா கட்சி நீண்ட காலமாக அங்கம் வகித்து வருகிறது. சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேக்கு எதிராக செயல்படும் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேயுடன் பாரதிய ஜனதா தலைவர்கள் அண்மையில் சந்தித்து பேசியதை அடுத்து பாரதிய ஜனதா சிவசேனா உறவில் சிறு விரிசல் விழுந்தது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு எதிராக சிவசேனா வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பு செய்திகள் வெள்ளியன்று வெளியானது. அதை உடனடியாக உத்தவ் தாக்கரே மறுத்த நிலையில் சிவசேனாவுடன் பாரதிய ஜனதா உறவு ஒருபோதும் முறியாது என்று ராஜ்நாத் சிங் டெல்லியில் கூறினார். உத்தரகாண்ட் மாநில முக்கிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்பால் மகராஜ் பாரதிய ஜனதாவில் வெள்ளியன்று இணைந்தபோது சிவசேனா உறவு பற்றி ராஜ்நாத் உறுதிபட தெரிவித்தார். भारतीय जनता पार्टी और शिवसेना के बीच के रिश्ते हैं, इतने गहरे रिश्ते हैं, अटूट रिश्ते हैं, पुराने रिश्ते हैं. हमारे और शिवसेना के यह रिश्ते किसी भी सूरत में टूट नहीं सकते हैं, यह मैं बात दावे के साथ कह सकता हूं. और जहां यदि कहीं पर कोई बात गठबंधन है, कहीं पर कुछ होती होगी तो बातचीत से उसका समाधान निकलेगा. इसके प्रति मैं पूरी तरह से आश्वस्त हूं. இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த மூத்த பாரதிய ஜனதா தலைவர் ஜஸ்வந்த் சிங்குக்கு தேர்தல் கமிட்டி டிக்கெட் தர மறுத்துள்ளதாகவும் தான் பிறந்த பார்மர் தொகுதிக்கு வேறொருவரை வேட்பாளராக கட்சித் தலைமை அறிவித்ததால் அதிருப்தியடைந்த ஜஸ்வந்த் சிங் தானும் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாஜ்பாய் அரசில் ராணுவம், நிதி, வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்த ஜஸ்வந்த் சிங் 2012ஆம் ஆண்டில் துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தோல்வியடைந்தவர்.